தீபா ஆரோக்கிய சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கஞ்சி சாப்பிட்றதுனால கை கால் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இடுப்பு வலி வராமல் இருக்கும். இந்த கருப்பு உளுந்தை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாசனை வர அளவு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா நிறையா நார்ச்சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு இது மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும், ரத்த சொகையை தடுக்கும். இது மாதிரி கஞ்சி, இது மாதிரி கருப்பு உளுந்தில் எந்த பலகாரம்னாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த கருப்பு உளுந்து சாப்பிட்றதுனால மலம் வெளியேற உதவும், செரிமான திறனும் மேம்படும். 1 கப்பு நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இது மாதிரி சாப்பாட்டு அரிசியும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சிவப்பு அரிசி எடுத்துக்கலாம், கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம், எதுனாலும் நீங்கள் எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப்பு திணை எடுத்திருக்கேன். திணையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய கால்சியம் சத்து இருக்குது. கண் பிரச்சனை வராமல் தடுக்கும், கண் பார்வையை அதிகரிக்கக்கூடும் இந்த திணை சாப்பிட்றதுனால. நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வாசனைக்கு சுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சுக்கு சேர்க்கறதுனால நம்மளுக்கு செரிமானமாகும். இதை நம்ம மிக்சிலே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சத்துக்கள் போன்றவை அதிகமாக நம்மளுக்கு காணப்படுது. பாருங்கள், மிக்சிலே நான் இவ்வளோ மாவை அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாரம் 2 முறையாவது இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாவு கிண்ணத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம கொதி வர அளவு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த கஞ்சை பெரியவங்களிருந்து சிறியவர்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த கஞ்சியில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இதனால் பெரியவர்களுக்கு வரும் மூட்டு வலி பிரச்சனை, கை கால் வலி, இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்ய உதவும். இப்போ இந்த மாவு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இது மாதிரி நல்லா கொதி வரணும். வந்துட்டுனா நம்ம எல்லாம் கடைசியாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் இல்லாட்டி கருப்பட்டி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்காமல் இருந்தால் நல்லது. பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் கூட நீங்கள் வேணா சேர்க்கலாம். நல்லா உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எதுனாலும் கலந்துக்கோங்க. கடைசியாக தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் உப்பு மட்டும் சேர்த்து கஞ்சி மாதிரியும் நீங்கள் கரைச்சி குடிக்கலாம். இது மாதிரிலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, வெல்லம்லாம் சேர்த்துருக்கறனால. பெரியவங்க நீங்கள் வெல்லம் சேர்க்காம உப்பு போட்டு நீங்கள் கஞ்சி மாதிரி கூட நீங்கள் இரவு நேரத்தில் குடிக்கலாம். உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கஞ்சை இரவு நேரத்தில் உப்பு கலந்து குடிங்க. மிக விரைவாக உடல் எடை குறைக்க உதவும். வயதானவர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம், ஜவ்வு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்ய உதவும். நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடும். இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த உளுந்தை நீங்களும் உங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.